நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தலை முன்னிட்டு பல்வேறு ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. பொதுவாகவே தேர்தல் வந்துட்டாலே யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ ஊடகங்களுக்கு கொண்டாட்டம். ஊடகங்கள் இந்த தேர்தலில் வெல்லப்போவது யார், இளைஞரின் நம்பிக்கை யார், பெண்களின் நம்பிக்கை யார், மாணவர்களின் நம்பிக்கை யார், தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும், 2026 ஆட்சியை பிடிப்பது யார், சாதிக்குமா சறுக்குமா, இப்படி பல்வேறு விவாதங்கள் நடத்துவாங்க. ஒரு கட்டத்தில் விவாதத்திற்கான மவுசு குறையும் போது கருத்து கணிப்புகளை வைத்து 4 நடுநிலையாளர்கள் பேர்ல ஒவ்வொரு கட்சியின் சார்பான ஆட்களை அழைச்சிட்டு வந்து இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். நாங்க குறிப்பிட்ட சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டெல்டாவை வெல்ல போறது யாரு, தென்மண்டலத்தை வெல்ல போறது யாரு, மதுரையை வெல்ல போறது யாரு, மத்திய மண்டலத்தை வெல்ல போறது யாரு, கொங்கு மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை, இப்படின்னு பிரிச்சு வச்சு அவங்க அந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுவாங்க. அப்படித்தான் நியூஸ் 7 தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 234 தொகுதியில பல மண்டலங்களாக பிரித்து அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அவங்க கருத்து கணிப்பை பொறுத்த அளவுல திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி, அதே போல தமிழக வெற்றி கழகம் தாவேகா ஒரு அணி. 4 முனை போட்டியில யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, யாருக்கு எத்தனை விழுக்காடு வரும், ஓட்டு எண்ணிக்கையை போடல, எத்தனை பெர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏ தலைமையிலான அதிமுக கூட்டணி, தமிழ்நாட்டின் என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, அதிமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு பெரும்பான்மைய தொகுதியை போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக திமுக சில தொகுதிகளை வெல்லும், கைப்பற்றும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்தை பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இணையாக சில தொகுதிகளிலும் சில தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 5 விழுக்காடு 6 விழுக்காடு 3 விழுக்காடு வாக்கில் தான் பிடிக்கும், சில தொகுதியில் 11 12 பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆவரேஜா போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த கருத்து கணிப்புக்கு சில சின்னங்களை ஒதுக்கிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் 2 நாளைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பு முன்னாடி எடுத்துக்கலாம், அந்த வீடியோ முன்னாடி எடுத்துக்கலாம். அதனால அந்த சின்னத்தை வைக்கல. அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் கொடியை மட்டும் பயன்படுத்திருக்காங்க. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம், அதிமுகவுக்கு ரெட்டை எல்லாருக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்னத்தை இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்கு. இந்த சின்னம் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நின்ன சின்னம். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த சின்னம் இல்லை. அதற்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறின பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு ஏர் உழவன் சின்னத்தை, விவசாய சின்னத்தை நாம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுச்சு. இது எல்லா ஊடகங்களையும் செய்தியா வெளிவந்துச்சு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது கூட நியூஸ் 7க்கு தெரியுமா தெரியாதா, இல்ல தெரிஞ்சிருந்தும் பழைய சின்னத்தை மக்களை குழப்பறதுக்காக பண்றீங்களா, இல்ல மறந்து போய் பண்றீங்களா, இல்ல அலட்சியத்தால பண்றீங்களா, இல்ல வன்மத்தால பண்றீங்களா? ஒரு பொது தொலைக்காட்சி, தமிழ்நாட்டுக்குரிய ஒரு டாப் 10 தொலைக்காட்சியில நியூஸ் 7 தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி சில நடுநிலையான செய்தியில் வெளியிடும் சொல்லி நிறைய மக்கள் அந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியை பார்க்கறாங்க. அப்ப இதுதான் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்று அந்த மக்களுக்கு நியூஸ் 7 தொலைக்காட்சி கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறதா? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய சின்னம் எதுவென்று கூட 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சின்னம் எதுவென்று கூட உங்களுக்கு தெரியாதா? இல்ல மக்களை குழப்புறீங்களா? நீங்க நாம் தமிழர் கட்சி 2021 போட்டி போட்டு 2024 மைக்கு சின்னத்துல ஒளிவாங்கி சின்னத்துல போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்னம் வந்துருச்சு. அந்த பழைய சின்னத்தை கொண்டு போய் வச்சா இப்போ உதயசூரியனுக்கு பதிலா இப்போ உதயசூரியன் இப்படி இருக்கு, அதுல ஒரு கதிரவன் ஒளி வர்ற மாதிரி ஒரு சின்னம் இருக்கு, 2 மலை இருக்கு, அதுக்கு நடுவில் வந்து உதயசூரியன் வருது. இது ஒரு சின்னம். இதுக்கு பதிலா உதயசூரியனை மாத்தி உருண்ட மாதிரி சூரியன் தானே அப்படின்னு ஒரு சூரியனை கொண்டு வச்சா, பொதுவாக சூரியன் வட்டமா தெரியுது இல்லையா, அந்த வட்டத்தை கொண்டு வச்சா அப்படி இருக்கும். திமுக காரங்க சும்மா இருப்பாங்களா? ரெட்டலைக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு இலையை கொண்டோ இல்லை பழைய சின்னத்தை கொண்டு வச்சோ அதிமுக காரங்க சும்மா இருப்பாங்களா? அப்போ அந்த சின்னம் தெரியுது, அதிமுகனா ரெட்டலை, திமுகனா உதயசூரியன், எல்லாருக்கும் தெரியும். அதை வைக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய கட்சி, ஒரு வளர்ந்து வருகிறது. அந்த கட்சி போராடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம இத்தனை லட்சம் வாக்களை பெற்று நிற்குதுன்னா ஒரு ஊடகம் அந்த கட்சியினுடைய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது தான் உண்மையான ஜனநாயகம். ஆனால் சேர்க்கிற வேலையை செய்யாம நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய புலி கொடியை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, சின்னத்தையே போடலங்க, புலிக்கொடியை போட்டாருங்கன்னு பரவாயில்ல, இல்லை சீமான முகத்தை கூட வச்சுட்டு போயிருக்கலாம் அதுக்கு பதிலாக.
ஆனா தவறான ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது ஒரு ஊடகம் செய்ய வேண்டிய வேலையா? இந்த வேலையை செய்யறதுக்கு தான் ஊடகம் நடத்திட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி வெல்லணும், ஒரு குறிப்பிட்ட கூட்டணி வெல்லணும் அப்படின்னு உங்க உரிமையாளர்களுடைய எண்ணமா கூட இருக்கலாம், தனிப்பட்ட நபருடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா அதை ஊடகத்தில் திணிக்க கூடாதுல்ல. இவங்க கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல இவங்க இவங்க வெல்ல போறாங்க, இவங்க அடுத்தபடியாக வருவாங்க, இவங்க வந்து 3ஆம் இடம் வருவாங்க, இவங்க 4ஆம் இடம் வருவாங்கன்னு சொல்லி நமக்கு சிகிச்சை தொகுதிகளில் 3 விழுக்காடு 4 விழுக்காடு வாக்குகளை நியூஸ் 7 காட்டுது. சரி, இந்த கருத்து கணிப்பை நியூஸ் 7 எடுத்துச்சான்னா நியூஸ் 7 எடுக்கல. நியூஸ் 7ல எங்க வேலை பார்க்கவே ஆள் இல்லையே, அப்புறம் நியூஸ் 7 நடக்கும். நியூஸ் 7ல வீடியோ போடுறதுக்கே ஆள் கிடையாது, அந்த சேனல் நடத்துக்க எடிட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை, 5-6 மாசமா சம்பளம் வேற போடலை. அங்கே எப்படி எடுப்பாங்க? ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னா 234 தொகுதி, கிட்டத்தட்ட 6,36,00,000 வாக்கு. இந்த 6,36,00,000 வாக்காளருடைய மனநிலை 2021-24 இருந்தது போலவே இப்பவும் இருக்கும்னு நம்ப முடியுமானா நம்ப முடியாது. அந்த மக்கள் அந்த தொகுதி, அந்த தொகுதியின் பிரச்சனை, அப்புறம் பொது பிரச்சனை எல்லாத்தையும் வச்சுதான் வாக்களிப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் பல பிரச்சனை இருக்கு. ஆளும் கட்சியினுடைய மோசமான ஆட்சி, கடந்த கால ஆட்சியினுடைய மோசமான ஆட்சி, இது எல்லா மக்கள் மனதில் இருக்கும். அதை பல்வேறு அரசு கட்சிகள் வந்து மாற்ற முயற்சி பண்றாங்க. இப்ப அந்த தொகுதிக்குள்ள போய் ஒரு 2 லட்சம் வாக்காளர்களை 20,000 பேர்ட்ட ஒரு 10 விழுக்காடு சாம்பிள் எடுத்தாங்க. 20,000 பேர்ட்ட எடுத்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஆவரேஜ் எடுக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப தென்காசி தொகுதி இருக்கு. தென்காசி தொகுதிக்குள்ள அப்படியே நூல் பிடிச்சு தென்காசி கூடிய பல்வேறு கிராமங்களில் போய் ஒரு 20,000 பேர்ட்ட நீங்க வந்து எடுக்கிறாங்க சாம்பிள் அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க யாருக்கு வாக்களிக்கிறோம், யாருக்கு வாக்களிக்கிற அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ ஓரளவுக்கு கணிச்சிடலாம். திமுக எவ்வளவு ஓட்டு, அதிமுக எவ்வளவு ஓட்டு, நாம் தமிழர் எவ்வளவு ஓட்டு, தாவேக எவ்வளவு ஓட்டுன்னு ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இவங்க எடுக்கிற சாம்பிள் மொத்தமாகவே தமிழ்நாடு முழுக்கவே பெரிய சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நான் சொல்றது வந்து இந்த NTTV CNN போல கருத்து கணிப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் புதிய தலைமுறை நேரடியாக கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகளே 50,000 பேர் தான் மொத்தமாக சாம்பிள் எடுக்கிறாங்கன்னா 6 கோடி எங்கே இருக்குது, 50,000 எங்கே இருக்குது? ஒரு தொகுதிக்கு 50,000 எடுத்தாலே, தொகுதிக்கு 50,000 எடுத்தால் ஓரளவுக்கு கணிச்சிடலாம். ஆனால் மொத்தமாகவே 50,000 பேர்ட்டு நீங்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்தினா என்னத்தை கணிக்க முடியும்? சரி, இந்த 50,000 பேரை சந்திக்கணும்னா 50,000 நிமிஷங்கள் தேவை. அதுக்கு எவ்வளவு நாட்கள் பயணப்படணும்? எங்க பயணப்பட்டு இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுச்சு? யார்கிட்ட போய் எடுத்தீங்க? எந்த ஊர்ல எடுத்தீங்க? எவங்கிட்ட எடுத்தீங்க? இல்ல. சரி, கருத்து கணிப்பு நியூஸ் எடுத்திருக்காங்க, நியூஸ் எடுக்கல. யார் எடுத்திருக்கான்னு பார்த்தா ஸ்பிக் மீடியா அண்ட் இடம் வளம் கருத்து கணிப்பான். என்னடா ஸ்பிக் மீடியா இடம் வளம்? ஸ்பிக் மீடியான்னு போட்டு பார்த்தா 736 சப்ஸ்கிரைபர் வச்சுக்க ஒரு சேனல். இடம் வளம்னு ஒரு சேனலை போட்டு பார்த்தா நம்ம சகோதரர் கிஷோர் கேசாமி சேனல். ஸ்பிக் மீடியான்னு பார்த்தா அதுவும் கிஷோர் கேசாமி அண்ட் வகைராக்கள். கிஷோர் கேசாமி நேரடியாக அதிமுகவோட ஆதரவாளர். இந்த ஸ்பிக் மீடியாவும் நேரடியாக அதிமுக ஆதரவு சேனல். அதிமுக ஆதரவு மீடியாக்கள் என்ன பண்ணும்? அதிமுக ஆதரவாக தான் எடுக்கும். இப்போ கலைஞர் டிவி, சன் டிவி இவங்க கருத்து நடத்துறாங்க. அவங்க என்ன நாம் தமிழர் வந்து மேலே ஏறுது, தாவேகா மேலே ஏறுது, அதிமுக சில தொகுதியில் கைப்பற்றுது அப்படின்னு கருத்து எடுத்துருவாங்களா? தயாநிதி மாறன் ஸ்டாலினை முந்தி போறான்னு கருத்து கணிப்பு வெளியிட்டதுக்கே மதுரை தினகர் அலுவலகம் என்னாச்சு எல்லாருக்கும் தெரியும். அழகிரி பின்தங்குறாரு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டதுக்கே எந்த மாதிரி ஆச்சு, தயாநிதி மாறன் வெர்சஸ் அழகிரி அப்படின்னு போனதுக்கு ஒட்டுமொத்தமான மதுரை தினகரன் அழுத்த கொளிச்சு 3 பேரை உயிரோடு எரிச்சாங்க. இப்போ தினகரன் நியூஸ்லயோ இல்ல சன் தொலைக்காட்சியிலையோ ஒரு கருத்து கணிப்பை திமுக ஸ்டாலின் வந்து மவுஸ் கம்மியா இருக்கு, தயாநிதி மாறனுக்கு தான் திமுக மவுஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பை போட முடியுமா? போட மாட்டாங்க, போட முடியாது. அவங்க திமுக சார்பாக தான் செயல்படுவாங்க. அதே போல கிஷோர் கேசாமி அதிமுக ஆதரவாளர், அதிமுக வெளிப்படையான ஆதரவாளர், அதுல மாற்றுக்கருத்து ஒரு வலதுசாரி சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டவர். அப்ப அவர் ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாரு, அவர் சேனல் எடுத்திருக்காரு அப்படின்னா அது எந்த மாதிரியான கருத்து கணிப்பா இருக்கும்? இது யாரிடம் எடுக்கப்பட்டிருக்கும்? ஒண்ணும்ல கருத்து கணிப்புக்கு ஒரு 10க்கு 10 அரை, ஒரு டேப், 2 பேர் உட்காந்துட்டு டைப் பண்ணி மொத்தமே ஒரு நாள்ல முடிச்சிடலாம் கருத்து கணிப்பு. இப்படி போட்டா டெய்லி நான் ஒரு கருத்து கணிப்பு போடுவேன். இந்தியா முழுக்க எல்லா தொகுதிக்கும் எல்லா மாநிலத்துக்கும் கருத்து கணிப்பு நடத்தலாம். என்ன விக்கிபீடியா, கூகுள், இப்போ ஜெமினி, ChatGPT ரெண்டையும் உட்கார வச்சுட்டு என்னென்ன தொகுதி இருக்கு, டெல்டா மாவட்டம் எத்தனை தொகுதி, திருச்சியில் எத்தனை தொகுதி வருது அப்படின்னு போடலாம். அந்த தொகுதியில எந்த சமூகம் அதிகமா இருக்கு, அந்த சமூகம் யாரு பின்னாடிக்கு, இப்படி எல்லாத்தையுமே டீட்டெயிலா ஒரு கருத்து கணிப்பா போட முடியும். வெறும் கூகுள், விக்கிபீடியா, ChatGPT, ஜெமினியை வைத்துக்கொண்டே ஒரு கருத்து கணிப்பை நடத்தி முடிச்சலாம். அப்படி நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு தான் இந்த ஸ்பிக் மீடியா இடம்பலம் நடத்திய கருத்து கணிப்பு. இது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு, விருப்ப திணிப்புன்னு சொல்லலாம். விருப்ப திணிப்பு, தன் விருப்பத்தை
கருத்து கணிப்பா திணிச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு ஒரு பக்கமா, அடுத்து இன்னொரு கருத்து கணிப்பு வரப்போகுது. யாரு? உண்மையை மட்டுமே பேசக்கூடிய, நடுநிலை வைக்கக்கூடிய நம்ம அண்ணன் ரங்கராஜ் பாண்டே மற்றும் தினமலர் சேர்ந்து கருத்து கணிப்பு. நீங்க கருத்து கணிப்பு வெளியிடுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம், இந்த கருத்து கணிப்புல இதுதான் வரப்போகுது. தினமலரும் சாணக்கியாவும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு. அப்ப இது யாருக்கு ஆதரவா இருக்கும், யாருக்கு எதிராக இருக்கும்? நிச்சயமாக என்டிஏ கூட்டணி 165 தொகுதிகளை கைப்பற்றும். சாணக்கியா தினமலர் கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளை திமுக பிடிக்கும். ஏன்னா மொத்தமா திமுக வாஸ் அவுட் ஆகுதுன்னு போட முடியாது இல்லையா, அது நல்லா இருக்காது. அது வந்து ரொம்ப ராவாயிரும். அவ்வளோ 60 தொகுதி, அப்போ 140 60 திருப்பி ஒரு 60 போட முடியாதா? அப்போ 165, அங்கே ஒரு 35, ஒரு 35, ஆமாம் 60 போடலாம். 60 போட்டு அது போடலாம். மீதி ஒரு 4 சீட்டுகளை வந்து ஒரு தாவேக்காக்கு ஒரு 2, நாம் தமிழுக்கு ஒரு 2 போட்டு விடலாம். இல்லை இங்கே ஒரு சுழியத்தை போட்டு அங்கே ஒரு 1 விஜய் மட்டும் ஜெயிக்கிறாருன்னு 1 போட்டு விடலாம். போட்டு விட்டு ஒரு கருத்து கணிப்பை அவங்க நடத்த வாய்ப்பு இருக்குது. அதே போல் 42 விழுக்காடு அதிமுக, 38 விழுக்காடு திமுக. அதே போல் ஒன்று சரி போகுது, ஒரு 10-11 விழுக்காடு இவர் விஜய், ஒரு 10 விழுக்காடு இவர் சீமானன். ஏன்னா குறைச்சி போட்டால் அவங்க ரொம்ப கொதிப்பாங்க, அதில் குறைச்சியும் போடக்கூடாது, ரொம்பையும் மேலே ஏற்ற வேண்டாம். 10 வச்சுக்குவோம், இவங்களுக்கு 11 வச்சுக்குவோம். இவரை 3 இடத்துக்கு தள்ளுவோம், அவரை 4 இடத்துக்கு தள்ளுவோம். இதாங்க போட்டி அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வரலன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். இந்த கருத்து கணிப்பில் தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சிக்கும் சரிசமமாக போட்டிருக்காங்க. அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 8 விழுக்காடாம், நாம் தமிழர் 3 விழுக்காடாம். சில இடங்களில் தாவேக்கா வந்து 8 விழுக்காடாம், நாம் தமிழர் 11 விழுக்காடாம். மாறி மாறி இப்படி ஆவரேஜ் கணக்கு பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக போகுது, கொஞ்சம் முன்ன பின்ன போகுது அப்படின்னு காட்டுறது. நான் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி 2016, 19, 21, 24 என்று 4 தேர்தல்கள், 2 பாராளுமன்ற, 2 சட்டமன்ற, உள்ளாட்சி, நகராட்சி தேர்தல்களில் 6 தேர்தலில் போட்டி போட்டுருச்சு. களத்தில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்குகள். நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைத்தது. சின்னத்தை ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்த்துருச்சு. 1 மாசத்துக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தும் கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த நாம் தமிழர் கட்சியுடைய இந்த சின்னமும் ஏர் உழவன் சின்னமும் விவசாய சின்னமும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருச்சு, சேர்த்து கொண்டும் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நிரூபிக்கப்பட்ட ப்ரூவன் ஓட்ஸ் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. கட்சி தொடங்கிய பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணிச்சாங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சாங்க, ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிச்சாங்க, எல்லா தேர்தலையும் புறக்கணிச்சாங்க. இந்த முறை தான் முதல் முறையாக போட்டி போட போறாங்க. நிர்மல் குமார் என்னன்னா 40%, ஆதவ் என்னன்னா 42%, செங்கோட்டையன் 38 விழுக்காடுன்றாப்ல. ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிப்புகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நியூஸ் 7 10%. அது 10, 40, 4 தேர்தலில் போட்டி போட்டதுன்னு தெரியும். ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருந்தா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருச்சி மேற்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் போட்டி போட்டிருக்குன்னா அப்போ இந்த ஓட்டு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? இந்த முறை போட்டி போடும்போது இது முறை இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வராங்க, இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இதனால இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்குக்காக வரலாம். ஏன்னா திமுக போட்டி போட்டிருக்கு, பல முறையாக போட்டி போட்டிருக்கு. திமுகவில் விசிகா, மதிமுக, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்காங்க, காங்கிரஸ் உட்பட கட்சிகள் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஓட்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி ஒரு கணிப்புக்கு வரலாம். ஆனால் அது நிலையானது கிடையாது. அது குறையும், இல்லை கூட செய்யும், எப்படி வேணாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் போட்டியே போடாம அதுக்கு 10 விழுக்காடு ஓட்டுருக்குன்னு எந்த அடிப்படையில் முடிவு பண்ணீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? ஒரு நல்ல நேர்மையான நடுநிலையான ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு ஊடகத்துடைய பணி என்ன? முதல்ல இப்படி கருத்து கணிப்புகளை யாரோ எடுத்து கொடுத்த, அஜெண்டாவில் எடுத்து கொடுத்த, ஒரு லாபியை கிரியேட் பண்ண, ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண எடுத்து கொடுத்த கருத்து கணிப்பை, அதுவும் நியூஸ் 7 ஒரு பொது தொலைக்காட்சி, இடம் வளம் இந்த ஸ்பிக் மீடியாங்கிறது யூடியூப் சேனல். ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் அவர் எடுத்த கருத்து கணிப்பை கொண்டு வந்து நீங்க வெளியிடுறீங்க, ஸ்பிக் மீடியா இடம் வளம் அப்படின்னு போட்டு வெளியிடுறீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான எதை கட்டமைக்க விரும்புறீங்க? ஏன் நியூஸ் 7 போன்ற ஊடகங்கள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டுருச்சு? ஏன் அதை மக்கள் கொண்டாடவில்லை? ஏன் பார்க்கவில்லைன்னா இப்ப தெரியுதா? இப்படி ஒரு தகுதியற்ற கருத்து கணிப்பை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் நிறுவ பார்க்கும்போது மக்கள் எப்படி உங்களை கொண்டாடுவான், நேசிப்பான்? இப்படித்தான் இதே நியூஸ் 7 2024 ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அது எந்த வளம்னு தெரியல. இப்போ இடம் வளம் மாதிரி அது கிழக்கு மேற்கான்னு தெரியல, கிள வளமா இருக்கும், கிளமேற்கா இருக்கும். அங்கே அந்த கருத்து கணிப்புல 8 to 14 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் அப்படின்னு வெளியிட்டாங்க. 8 to 14 பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களே நல்லா விட்டத்தை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அருமையா போட்டிருக்காங்கடா, கூறாண்டா,
ஒரு கூவல் திலகம்டா, கூவல் திலகங்கிற பட்டத்தை உனக்கு தர்றோம்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 8லேருந்து 14 சொன்னாங்கல்ல, 8 வேண்டாம், 6 வேண்டாம், 4 வேண்டாம், ஒரு தொகுதியாவது வென்றாங்களா? வெள்ளல. பாரதிய ஜனதா கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தல் தனிச்சு போட்டி போட்டுச்சுங்க. தனிச்சுன்னா அதிமுக இல்லாது தனித்து அமமுக இவங்கெல்லாம் இணைச்சிட்டு போட்டி போட்டாங்க. பாமக அவங்கெல்லாம் போட்டி போட்டாங்க. அப்பொழுது 8 to 14. அப்போ அந்த கருத்து கணிப்பு எப்படிப்பட்ட கருத்து கணிப்பாருன்னு தெரியுதா? இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஊடகத்தில் அவங்க வந்து எந்த செய்தியாக இருந்தாலும் முந்தி கொடுப்பாங்க. அந்த முந்தி கொடுக்குற அந்த தொலைக்காட்சி என்ன பண்ணிச்சு, 4.2 விழுக்காடு தான் நாம் தமிழர் கட்சிக்கு 2019 எடுத்த ஓட்டையே அப்படியே கருத்து கணிப்பாக போட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றம் வந்து அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் போட்டி போடும் தெரியாமல் 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஓட் லிஸ்ட் எடுத்து வந்து வாக்கு எண்ணிக்கை இருக்குமே அந்த முடிவையே தேர்தல் கணிப்பு வெளியிட்டாங்க. 2019 நடந்த அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை தேர்தல் கணிப்பா 4.2 விழுக்காடு வாங்க போகுது. அப்புறம் சீமா கூட சொன்னாரு, நான் அதுக்கு மேலே வாங்கினா உன் மேலே வழக்கு போடுவேன்னாரு. சரி, அப்புறம் சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. 4.2 விழுக்காடு. அப்போ என்ன ஒரு கருத்து திணிப்பு. ஆனால் 8 வாங்கினது என்ன 8 விழுக்காடு. அப்போ இவங்க சொன்ன கணிப்பு வந்து டபுள் டைப். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நாம் மகிழ்ச்சிக்கு ஆவரேஜாக 10 போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், டபுள் டைம் நமக்கு இருக்கு, பாதியாக குறைச்சி போட்டிருக்காங்க. 2021-24 வரைக்கும் நாம் மகிழ்ச்சியை மற்றவைன்னு வச்சிருந்தாங்க. இப்போதான் மற்றவையிலிருந்து கொண்டு போய் இப்போ கொஞ்சம் கொற்றவையாக மாற்றி அதை 4ஆம் இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டுறோம், வாழ்த்துறோம், நன்றி சொல்கிறோம். நீங்கள் மற்றவைன்னு போடாமல், ஏன்னா இது வரைக்கும் திமுக அதிமுக மற்றவை, இப்போ திமுக அதிமுக தமிழக வெற்றிகளுக்கும் மற்றவை. சில பேர் இருக்கான் நேர்மையினோட நேர் வடிவம்ங்கிற இருப்பாங்க. மும்முனை போட்டி தமிழ்நாட்டுக்கு நடக்குது. இந்த ப. சிதம்பரம் பையன் ஒருத்தர் இருக்காப்புல, ஒரு தம்பி கார்த்தின்னு ஒரு பையன். அந்த பையன் சொல்கிறாப்புல, சிவகங்கையில் எம்பியாக இருக்காப்புல, அந்த பையன் சொல்கிறாப்புல 3 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னாப்புல. உடனே ஊடகங்களுக்கு இல்லையே சீமா நிற்கிறாரு, அப்போ 3.5 முனை போட்டியாக வச்சுருக்கலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு வன்மை இருக்கலாம், ஆனால் வன்மை கூடவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வீட்டுடைய கக்கூஸ் வாலிலேருந்து அவர் வீட்டில் கூடிய பொருளெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க கலவாண்டு போயிட்டாங்கல்ல, அந்த வருத்தத்தில் 3.5 முனை போட்டியான். தொகுதியில் வந்து உங்கள் அப்பனும் சரி இவரும் சரி 2 பேருமே அந்த தொகுதியில் வந்து எந்த நன்மையும் செஞ்சது கிடையாது. வாயை திறந்து பேசினா கூட ஒரு 5 நிமிஷம் பேசினா அதுக்கு 50 ரூபா பணம் போட கொடுங்க. ரெண்டுவங்க எச்சுக்கிட்ட கூட காக்கா வரட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. அந்த நல்லவங்க சொல்கிறாங்க, இனத்தை கொண்டொழித்த காங்கிரஸ் கட்சியில் உட்காந்துட்டு 3.5 முனை போட்டியா. அது 3.5 முனை போட்டியா இல்லை முனமுழுங்கின போட்டியா? முனமுழுங்கி காங்கிரஸ் கட்சி போதா அப்படிங்கிறது இந்த தேர்தலை பார்க்க தானே போகிறோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தரையோட தரையாக போனதுக்கு நாம் தமிழ் கட்சி காரணங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் 3.5 முனை போட்டிங்கிறாப்புல. சில பேர் 3 முனை போட்டி தான், அவரை நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் பயிற்சி எடுக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி பயிற்சி எடுக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அவங்க வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர்பின் முயற்சின்னு இருக்காங்க. இதை உண்மையிலே பாராட்டணும்ல. தொடர்ச்சியாக தோல்வியை தழுவினாலும் இந்த கூட்டணியோடு நான் எடப்பாடி பழனிசாமியவோ இல்லை ஸ்டாலினையோ இல்லை விஜயவோ சிஎம்மாக்க நான் கட்சி தொடங்கல. நான் கட்சி நடத்துவது என்னுடைய கோட்பாடு, கொள்கை வெல்ல வேண்டும், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும். எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு இலக்கு இருக்கு, இந்த நிலத்தை நான் மாற்றணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. நான் எவன்கிட்டையும் கை கட்ட மாட்டேன், எவன்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன், எவன்கிட்டையும் அடிபணிய மாட்டேன். சும்மா மேடையில் சில பேர் பேசுறாங்க, யாரு திமுக கூட்டணியில் உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் அடிபணிய மாட்டோம், நான் பதவிக்கு ஆசைப்படாதவன், நான் எதை பற்றியும் கவலைப்படாதவன், அடிபணிகிற அரசியலுக்கு ஆகாது. அப்புறம் எதுக்கு 2 சீட்டு 3 சீட்டுக்கு திமுக போய் நிற்கிறீங்க? அடிபணிய மாட்டோம், பதவிக்கு நான் வளைந்து கொடுக்க மாட்டோம், நாங்கள் கூளை கும்பிடு போட மாட்டோம், 2 சீட்டு 3 சீட்டா தந்தால் படுத்து விடுவோம் அப்படின்னு அங்கே போய் நிற்கிறாங்க. மேடையில் பேசுவாங்க, ஆனால் உண்மையிலேயே தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டு கிடையாது. நான் தனிச்சு நிற்பேன். உண்மையிலே இந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம நான் இந்த தேர்தல் சந்திப்பேன். தேர்தலில் என் வேட்பாளர் நிற்க பணம் தேவையில்லை, பணம் தான் ஒரு பிரதானமா அப்படின்னு கேள்வி எழுப்புற ஒரே ஒரு ஆள் சீமான் தான். நல்லவர்கள் நியாயமானவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்கிற நம்பிக்கையில் நாம் தமிழ் போட்டி போடுது. அதைத்தான ஊடகங்கள் வந்து பரவாயில்லைங்க, 30 கோடி எம்எல்ஏ 50 கோடி எம்எல்ஏ தொகுதிகளுக்கு ஏற்கனவே பணம் போய் சேர்ந்துருச்சு. இப்படி பண பகட்ட அரசியலுக்கு மத்தியில் ஒருத்தர் பணம் தேவையில்லை, நல்ல குணமும் நல்ல இனமும் இருந்தால் போதும், நான் இனத்துக்காக நிற்பேன்னு ஒருத்தர் நிற்கிறாருன்னா அதை பாராட்டணும்ல, அதை போடணும்ல. சரி, அவர் ஒரு கொள்கையை கோட்பாட்டை வைக்கிறாரு, அது என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு வாழ்த்தணும், வரவேற்கணும். இந்த பண அரசியலுக்கு பற்றியில் ஒருத்தர் பணம் வேணான்னு நிற்கிறாரு. இந்த கூட்டணி பேரத்துக்கு மத்தியில் பேரம் படியில் அவரை கூட்டணி கூப்பிடவே இல்லையா? நேற்று வரைக்கும் கூப்பிடுறாங்க, இப்போ வரைக்கும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஒரு 2 hours கொடுங்க பேசிக்கிட்டு தரலான்றாங்க. எல்லா கட்சிகளும் அழைக்குது. ஏன்னா எவ்வளவு ஓட்டு இருந்தாலும் அந்த ஓட்டை தான் பயன்படுத்தி கொள்ள தான் பொதுவாக இந்த கூட்டணி கணக்குகளை பார்ப்பாங்க. எந்த கொள்கையும் இல்லை. தேர்தலில் ஏதாவது கொள்கை இருக்கா கூட்டணி கட்சிகளுக்கு? ஒரே கொள்கைங்க, நாங்கள் நிற்கிறோம். திமுக சொல்லுங்க,
திமுக சாதி இருக்குது, ஆனா சாதி கட்சியோட கூட்டணி வச்சுக்குது. திராவிட கட்சியா கூட அதிமுக, தேசிய கட்சியோட பாஜக கூட்டணி, அது கூட பல கட்சி கூட்டணி பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேரத்துக்கு படியாம ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவரை மேல தூக்கி விட வேண்டிய ஊடகங்கள் அவரை தாழ்த்தி, அந்த கட்சியை தாழ்த்தி, சின்னத்தை மறைத்து விழக்கூடிய வாக்குகளை தடுக்கணும். அந்த கட்சி சரிஞ்சிருச்சு, விஜய் வந்த அப்புறம் ஓட்டு காலா போயிருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்குங்கிற முயற்சி என்பது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை விட அரசியல் ஆர்வம் கொண்டவர்கள், அரசியல் தெளிவு கொண்டவர்கள், அரசியல் அறிவு கொண்டவர்கள், தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன என்பதை தெரிந்தவர்கள். ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு கும்பலும் இருக்கு. நீ பணத்தை கொடுத்தாலும் நான் எனக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. திமுக 2021 பணம் கொடுக்கலையா, 2024 பணம் கொடுக்கலையா? அந்த பணத்தையும் வாங்கிட்டு தானே 36 லட்சம் பேர் நேர்மையான உண்மையான மக்கள் 36 லட்சம் பேர் எந்த பணம் வேண்டாம்டா. 36 லட்சம் பேர் நாம் தமிழ் உறுப்பினராக இருக்காங்களா? இல்லையே. 36 லட்சம் பேர் நல்ல அரசியல் பிறக்கணும் சொல்லி நாடாளுமன்ற தேர்தலே ஓட்டு போட்டிருக்கானா, சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு கூடும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் மறைக்கலாம். 3ஆ போடு, 2ஆ போடு, குறைச்சி விடு. இது இவங்களா உட்காந்துக்கிட்டு ரூமுக்குள்ள உட்காந்து வர்ற கருத்து கணிப்பு. மக்களுடைய கருத்து கணிப்பு தேர்தல் அன்னைக்கு தெரியும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இது போன்ற கருத்து கணிப்புகளை ஏன் வெளியிடுறாங்கன்னா, இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் உள் வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த கட்சிக்கு ஆதரவாக ஒரு கருத்து கணிப்பை ஒரு தனியார் நிறுவனம் நடத்தும். இந்த தனியார் நிறுவனத்திற்கு இந்த குறிப்பிட்ட கட்சிகள் ஒரு பேமெண்ட் பண்ணிடுது. எது? இந்த கருத்து கணிப்பை எடுப்பதற்குனா மக்கள் எடுப்பதில்லை, ஒரு ரூமில் உட்காந்து ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த கருத்து கணிப்பினுடைய ஃபுட்டேஜை வச்சு நீங்க ஒரு டிபேட் நடத்தணும். நாங்கள் டேட்டா கொடுத்துருவோம், இந்த டேட்டா வச்சு நீங்கள் டிபேட் நடத்தணும். இந்த டிபேட்டுக்கு யார் யாரை கூப்பிடணும் அதையும் அவங்களுக்கும் தனித்தனி பேமெண்ட். 4 பேர் கலந்துக்கிறாங்கன்னா 4 பேருக்கும் பேமெண்ட். அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நெறியாளர் அவருக்கு தனியாக பேமெண்ட். அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தயாரிப்பாளர் இருப்பார், அவருக்கு ஒரு பேமெண்ட். இப்படி மொத்தமாக எந்த கட்சியை வரணும், எந்த கட்சி மேலே ஏறுது, எந்த கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்கு அப்படின்னு காட்டுவதற்கு அந்த கட்சி பணத்தை கொடுத்து இது போல கருத்து கணிப்புகளை தொடர்ச்சியா நடத்துறாங்க. இப்போ ஒண்ணு வெளிவந்திருக்கு, இன்னும் பாருங்க, எல்லா தொலைக்காட்சிகளும் இது போல கருத்து கணிப்பு நடத்துவாங்க. எல்லா கருத்து கணிப்புக்கு பின்னாடியும் முழுக்க முழுக்க இருப்பது பேமெண்ட் பேமெண்ட் பேமெண்ட். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ